தூங்கி எழுந்திரிச்சிட்டு அப்புறமேட்டுக்கு வரேன், சரியா? ஆ சரிங்க. 3 மணிக்கு நீ வீட்டுக்கு வந்துரு. நான் அப்புறம் 5 மணி வரைக்கும் நான் இருக்கேன். அப்புறம் வீட்டுக்கு வந்துட்டு குழம்பு ரெடி பண்ணி வச்சுட்டு சூடு பண்ணி எடுத்துக்கிட்டு வந்துடுறேன். ஆ சரிங்க. முகத்தை எதுக்கு உம்முன்னு வச்சுக்கிட்டு இருக்கவ? ஏன் இப்போ உம்முன்னு இருக்க? இல்லைங்க, போட்டிக்குனே கடை திறந்துருக்கா இன்னைக்கு. வியாபாரம் எப்படி இருக்குமோ என்னமோ தெரியல. இதா இன்னைக்கு தானே கடை திறந்துருக்கு. நம்ம ரெகுலரா கடை வச்சிருக்கோம். அப்படின் போது ரெகுலர் கஸ்டமர் நம்ம கிட்ட தான் வருவாங்க, வேற எங்கேயும் போக மாட்டாங்க, சரியா? அதுக்குன்னு இல்லைங்க, நம்மளை விட டேஸ்ட்டாக அவங்க கொடுத்தாங்கன்னா அப்புறம் எல்லாம் அங்கிட்டுல போவாங்க. இதா இத்தனை வருஷம் நம்ம இங்க கடை வச்சிருந்தோம். டேஸ்ட் கொடுக்காமையா கடை வச்சிருந்தோம்? இல்ல டேஸ்ட் இல்லாம தான் நம்ம கிட்ட எல்லாரும் சாப்பிட வந்தாங்கல்ல. இவரு இன்னைக்கு நம்ம உழைப்பு மேல நம்பிக்கை வைக்கணும். இப்படியே ஒருத்தன் 2 பேருன்னு அங்கங்க முளைக்க தான் செய்வாங்க. அதுக்குன்னு நம்ம அதெல்லாம் பார்த்து பயந்துட்டு வீட்டுல முடங்கி இருக்க முடியுமா? ஒரே ஒரு விஷயம்தான், என்னைக்குமே வளர்ற செடியை தான் வெட்டுவாங்களே தவிர வளராத செடியை வெட்ட மாட்டாங்க. நம்ம எதிரி தொடங்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா நம்ம வளர்ந்துக்கிட்டு இருக்கோம்னு அர்த்தம். நம்மளோட உழைப்பை அழிக்கணும்னு நினைக்கிறாங்கனாலே அதை நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம ஒன்று யாரோட உழைப்பையும் அழிச்சு வளரல, சரியா? நம்மளோட கையை ஊனி சுயமா சிந்திச்சு வளர்ந்துருக்கோம். அப்படின்னும் போது எந்த கவலையும் பட தேவையில்லை, சரியா? நம்ம ஒன்றும் பெருசாலாம் முதலீடு பண்ணலைல்ல. முதலீடு பண்ணாலும் நம்ம இந்த கடையை தூக்கிட்டு போய் வேற இடத்துலயே வச்சாவது நம்ம கடையை ஓட்டி போடலாம். நமக்கு எந்த கவலையும் இல்லை, சரியா? இன்னைக்கு தானே கடை தொடங்கியிருக்காங்க, எப்படின்னு பார்ப்போம். இல்லைன்னா நீ வீட்டில் இரு, நான் வேணா போய் பார்க்குறேன். நீங்கள் வேற அவ்வளோ வேலையை இழுத்து போட்டு பார்த்துப்புட்டு மறுபடியும் நீங்கள் அந்த வேலை இந்த வேலைன்னு செஞ்சுக்கிட்டு இருப்பீங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு உடம்புக்கு ஒத்துக்காமல் போயிடும். நீங்கள் இருங்க, நான் பார்த்துக்கிறேன். எதுனாலும் பார்த்துக்கலாம், நான் இருக்கேன். தைரியமா போயிட்டு வா. சரிங்க. எல்லா வீடுகள்லையும் கூட பிறந்த பிறப்பு நல்லா இருக்கணும்னு சொல்லி எதிர்பார்க்குற குடும்பங்களை நான் பார்த்துருக்கேன். ஆனால் இங்கே மட்டும்தான் கூட பிறந்த பிறப்ப அழிக்கணும்னே கடை வைக்கிறத பார்க்குறேன். எல்லாம் அவங்க மனசு போல தானே நடக்கும். நம்ம மனசுல இப்போ கூட அவங்க கடை வைக்கக்கூடாதுன்ற எண்ணம் இல்லை. அவங்களும் பொழைச்சிட்டு போட்டோம், நம்மளும் பொழைச்சிட்டு போவோம், அம்பிட்டுத்தான். கல்யாணம் ஆக போது இன்ன வரைக்கும் வீட்டில் ஒரு வேலை வெட்டி பார்க்கணுன்ற எண்ணமே இல்லாமல் இருக்காளேம்மா. நமக்கு தான் பக்கு பக்குன்னு இருக்குது. ஐயோ என்னடா பண்ணுறது அப்படின்னு. இவளுக்கு எந்த கவலையுமே இல்லாமல் இருக்காளே. ஆனந்தி, ஆனந்தி. என்னம்மா? ஏண்டி உள்ளேயே என்ன பண்ணிக்கிட்டு இருப்ப? ரூம்ல உட்காந்து முட்டை விட்டுக்கிட்டு இருக்கியா? ஃபோன் பார்த்துட்டு இருக்கேன். ஆமா ஆமா, எப்ப பார்த்தாலும் ஃபோனும் கையுமா தான் இருக்கிறப்போ ஏண்டி சமையக்கட்டுக்கு வந்து ஒரு சமையலை கத்துக்கலாம்ல? அட போமா. அதெல்லாம் எவன் கத்துக்குவான்? எவன் கத்துக்குவானா? அடியே, அப்ப போற வீட்டுல சமையல் எல்லாம் யாரடி செய்வா? அதே என் மாமியார் இருக்காங்கல்ல, அவங்க சூப்பரா சமைப்பாங்களாமா. அதனால அவங்களே சமைச்சிருவாங்க. எனக்கு எந்த கவலையும் இல்ல. ஆமா ஆமா, செய்வாங்க செய்வாங்க. நல்லா கொமட்டலே குத்துவாங்க. என்னடி புள்ள லட்சணமா வளர்ந்துருக்குன்னு சொல்லி கொமட்டலே குத்துவாங்க. ஒழுங்க வேலையை வட்டியே கத்துக்க. ஏமா போமா. ஏய் விளையாட்டு பண்ணாதடி, நான் ஒன்றும் விளையாட்டுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கல, உண்மையை சொல்றேன். வந்து வேலையை கத்துக்க. ஐயோ அம்மா, இருக்கிறதே 2 நாள் தான், அதுக்குள்ள நான் சமையக்கட்டுக்குள்ள கிடக்கணுமா? அப்புறம் எதாவது சமையல் செய்யணும் வைக்கணும்னா என்னடி பண்ணுவ? இருக்கவே இருக்குது யூடியூப். என்னென்ன டிஷ்ஷஸ் வேணுமோ டப்பு டப்புன்னு தட்டுனா போதும், அப்படியே சரசரா சரசரான்னு வரும். அதுக்கப்புறம் அதை பார்த்து அப்படியே செஞ்சிருவேன். நல்லா இருக்குது போ. என்னைக்கும் அனுபவத்துல கத்துக்கணும். என்னைக்கும் இப்படி இருந்தானா ஒண்ணும் பண்ண முடியாது. அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம்மா, நீ வேற விட்டுமா. போயிட்டாடா, ரூமை போய் அடைச்சுக்கிட்டு உக்காந்துக்கணும். ஐயோ ஆண்டவனே, ஒரு வேலை வெட்டிய கத்துக்கடின்னா அம்புட்டு வலி வலிக்குது. போற இடத்துல என்ன பண்ண போறாளோ தெரியல. நம்மள கூப்பிட்டு பஞ்சாயத்து வைக்காம இருந்தா சந்தோஷம்தான். ஏதோ மாப்பிள்ளை பையன் கொஞ்சம் நல்ல பையன், அதனால இவ காலம் ஓடிரும். ஐயோ மாமியாரு இல்லை என்ன பண்ணுவாங்களோ தெரியல. அண்ணி, அண்ணன் என்ன சொன்னுச்சு? உங்க அண்ணன் எங்க போன் எடுத்தாரு? போனே எடுக்கலையே. ஏன்னே, மருமகனுக்கு இன்னைக்கு நாங்க நலங்கு வைக்கிறோம்னு சொல்லிட்டோம். இந்த நேரத்துல கூட இல்லாம இந்த அண்ணன் என்ன போங்க. ஏமா, நான் முதல்ல தாமா ஃபோன் பண்ணி கேட்டேன். அவன் நீங்க நடத்துங்கப்பா, என்னால இப்போதைக்கு வர முடியாது, நான் வேலையா இருக்கேன் அப்படின்ட்டான். ஆமா, பையனுக்கு கல்யாணத்தை வச்சுட்டு நாங்கெல்லாம் பொழப்ப கெடுத்துட்டு இங்க வந்து உட்காந்துருக்கோம். நீங்க நல்லா வேலை வெட்டியே பாத்துக்கிட்டு இருக்கீங்க போங்க. இங்க பாரு, சொந்த தொழில் பண்றவங்களுக்கும் அடுத்தவங்கள்ட்ட கை நீட்டி சம்பளம் வாங்குறவங்களுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. அதுக்குன்னு பையனுக்கு கல்யாணம் நான் தான் முன்னு நின்று பார்க்கணும் வைக்கணும்னு சொல்லிட்டு தான் வரணும். அத்தை நீங்க வேற வேண்டா வெறுப்பா பிள்ளைய பத்து காண்டாமிருகம்னு பேர் வச்ச கதையா? அவங்க யாருக்குமே தான் என் கல்யாணத்துல சுத்தமா விருப்பமே இல்லையே, அப்புறம் எப்படி வருவாங்க?
பாரு தேவையில்லாதெல்லாம் பேசாத. ஐயோ அண்ணி 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 அண்ணி. சரிம்மா சரிம்மா. தம்பி நீங்க மாலை எடுத்து போட்டு நலங்க வைங்கப்பா. ஏங்க நீங்களே ஆரம்பிச்சு வைங்க. எப்படி எப்படியெல்லாம் சந்தோஷமா ஊரை கூப்பிட்டு நலங்கு வைக்கணும்னு ஆசைப்பட்டேன். கடைசியில எப்படி நலங்கு வைக்கிறதா இருக்குன்னு பாரு. என்ன சமைக்கிறது? யாரு நீ ஒன்னும் சமைக்க வேணாம், கம்முன்னு கப்பு சுப்புன்னு கடை இந்த வாரேன். ஏன் நீங்க எதுவும் சமைக்க புரியல? அடி போடிக்கு அணைச்சிருக்கி, நான் எதுக்கு சமைக்கிறேன்? இந்த ஹோட்டல் ஆரம்பிச்சிருக்காள் உமா, அது ஏதோ ஒரு பிரியாணி வாங்கினா ஒரு பிரியாணி பிரியாமாண்டி. ஓசி பிரியாணி வாங்கறதுக்கு போறீங்களோ? அப்ப யாரடி சொல்றா ஓசி பிரியாணின்னு? 2 பிரியாணி வாங்கிட்டேன்னு வந்து கூட இன்னும் 2 பிரியாணி கிடைக்கும்டி. ராத்திரி சாப்பாட்டுக்கும் ஓட்டி போடலாம். பிரியாணி எம்புட்டாமா? ஏதோ 100 ரூபாயாமா? ஆத்தாடியாத்தான் 100 ரூபாயா? அப்ப 2 பிரியாணி வாங்கினா 200 ரூபாயா? அட கம்முன்னு இருங்க, நீங்க ஒண்ணு வாங்க வேணாம் ஒண்ணு வேணாம். வீட்டுல நான் சோத்தாக்குறேன், கம்முன்னு ரசத்தை வச்சு ஏதோ ஒரு வறுத்தனா போதும், சாப்பிட்டு விடலாம். 200 ரூபா இந்த ஒரு வாரம் மளிகை ஜாமானை வாங்கி ஓட்டுறதை விட்டுப்புட்டு பிரியாணி வாங்குறாராமா பிரியாணி. ஒரு நாள் கூத்துக்கு மேடையை உடைக்கிறதா? கம்முன்னு கடங்க. ஏண்டி தினந்தோறும் சமையக்கட்டுல சமையல் செஞ்சுக்கிட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு கிடக்குற, சரி ஒரு நாளைக்கு கடைச்சோறு வாங்கி கொடுப்போம்னா இவ்வளவு பிக்கப் பண்ணிக்கிட்டு திரியிற. அதுக்குன்னு 200 ரூபாய்க்கு வாங்கி தின்னா போக வேண்டித்தான். என்னைக்கு மாடி சாப்பிட்றோம்? என்னைக்குமே சாப்பிட்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிறவ. அதுக்குன்னு இருடி சும்மா. ஒரு நாளைக்கு நல்ல சோறு திங்க விட மாட்டா. என்னாச்சு 2 பேரும் வெளியே நின்று கத்திக்கிட்டு கிடக்குறீங்க? ஏன்பா நீயே சொல்லு. தினந்தோறும் இவளே சமயக்கட்டுகள் இருந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கா. இதுல வேற எனக்கு யாரும் வேலை செய்ய மாட்டேங்கிறீங்க, வைக்க மாட்டேங்கிறீங்க. என் மருமவ இருந்தா கை வேலை வாங்கி செய்வா, என் மருமவளும் அங்க போயிட்டா, இவனும் போயிட்டான், நான் ஒத்தாளா கடத்துக்கிட்டு கஷ்டப்படுறேன் அப்படின்னு புலம்பியே சலிக்கிறா. அதான் நான் சொன்னேன், ஏன்டி சமையல் செஞ்சு கஷ்டப்படுற, இரு நான் போய் பிரியாணி வாங்கிட்டு வரேன்னு. அதுக்கு ஆடுறா செலவாயிரும்னு. செலவு பண்ணாம எப்படி திங்க முடியும்? அப்புறம் சம்பாதிக்கிறது எதுக்கு? நல்லா வாங்கி திங்கிறதுக்கு தானே. எங்க அண்ணன் வாங்கி தரும்போது நல்லா வாங்கி அனுபவிக்க வேண்டியதானே. ஏன்பா ஒரு பிரியாணி அதுக்குன்னு 100 ரூபாய்க்கு வாங்கி தின்னா கட்டுப்படி ஆகுமா? எங்க போறது? வரியா ஒரு பிரியாணி வாங்கினா ஒரு பிரியாணி பிரி சரியா? 200 ரூபாய்க்கு பிரியாணி வாங்கிட்டு இருந்தேன்னா இப்பயும் பிரியாணி சாப்பிட்டு ராத்திரி அந்த பிரியாணி சூடு பண்ணி சாப்பிட்டுக்கலான்றேன். ஆட்டக்காரி ஆடிக்கிட்டு இருக்கா. எங்க குடுக்குறாங்க ஒரு பிரியாணி வாங்கினா ஒரு பிரியாணி ஃப்ரீ? இந்த உமாப்பிள்ள கடை திறந்துருக்குல்ல அங்கதான். அட ஆமா, எனக்குமே மறந்தே போச்சு. ஆமால இந்த பிள்ளை கடை திறக்கிறேன்னுச்சு. அதான்பா பிரியாணி 1 வாங்கினா 1 பிரியாமா முத நாள்னால. அப்படியானே? சரிண்ணே சரிண்ணே. அதான் வாங்கிட்டு வந்து தாரேன்ற வேணான்ட்டு இருக்கிறா. ஏக்கா வாங்கி சாப்பிடுக்கா, ஒரு நாள் தானே, ஒரு நாள்ல என்ன குறைஞ்சா போயிட போறீங்க? வாங்கி சாப்பிடுங்க. நீ ஏதோ சப்போர்ட் பண்ணுவேன்னு பார்த்தா நீ அவரோட சேர்ந்துக்கிட்டு பேசுற போப்பா. அட கம்முனு இருடி, வாங்கிட்டு வரேன். அவன் எதுவும் வாங்கிட்டு வந்து கொடுக்க மாட்டேங்கிறான் இருக்காங்க. உனக்கு வாங்கிட்டு வந்து கொடுக்குறேன்றாங்க, நீங்க வேணான்றீங்க. நல்லா இருக்குக்கா. இது என் பொண்டாட்டிக்கிட்ட எம்மாடி நீ சமைக்காத நான் ஏதாவது வாங்கிட்டு வரேன்னு சொல்லு, உடனே போய் படுத்துருவா. நல்ல நாள்லயே சமைக்கிறதுன்னா ஐயோ கைய வலிக்குது காலை வலிக்குது, ஏதாவது கடையில வாங்கிட்டு வாங்கன்னுவா, இல்ல பணியார் எதுவும் வாங்கிட்டு வாங்கன்னுவா. இப்ப நான் சொல்லவா வேணும்? அடை என்னமோப்பா, மற்றவங்களுக்குலாம் கடையில் சாப்பிட்டா நல்லா இருக்கும், நமக்கு ரசம் சோறோ இல்லை கரைச்சி குடிச்சாலும் நமக்கு போதுன்னு இருக்கும். அதனால சொன்னேன். சரிக்கா. அந்த புள்ள இன்னைக்கு வாங்கினேன், காசு தரேன்னுச்சு. சரி போய் வாங்கிட்டு வரமோ. அம்மா எப்படிதான் இந்த துணியெல்லாம் துவைக்கிறாங்கன்னே தெரியலையே அம்மா. அப்படி முதுகு என்ன வலிக்குது. ஐயோ இம்புட்டையும் துவைக்கிறதுக்குள்ள போதும் ஆயிருமே. அம்மா எப்பம்மா நீ வருவ? இனிமே நீ மட்டும் ஊருக்கு போற அங்க போற இங்க போற, நீ எங்கேயாவது நீ போவேன் பாரு உன்னை என்ன பண்றேன்னு. அப்பயே அப்பா கூப்பிட்டாரு வாமா, இல்லைன்னா நான் வேணா கூட்டிட்டு வரட்டான்னு. அப்பயே போயிருந்திருக்கலாம். அதை விட்டு நான் இருக்கேன் மாமாவோட கல்யாணத்தை பார்க்க முடியாத இருக்கேன்னு. அதுக்கு இம்புட்டு ஒரு கஷ்டமா? ஐயோ இந்த அம்மா என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு? துணி துவைச்சுக்கிட்டு இருக்கா? வாஷிங் மிஷின் வாங்கி தரேன், அதில் துணியை துவமான்னு சொன்னா கேக்குதா? அப்படியே வர. இப்ப என்ன பண்றேன்னு. அம்மா ஐயோ நீங்களா? நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க இங்க? அத நான் உங்ககிட்ட கேட்கணும். நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க இங்க? எங்க அம்மா தானே இங்க இருப்பாங்க, நீங்க எதுக்கு இங்க இருக்கீங்க? உங்க அம்மா உள்ள இருக்காங்க, இங்க நான் இருக்கேன். இல்லைங்க, எங்க அம்மா தான் துணி துவைக்கிறாங்க போல இருக்குன்னு அப்படி பண்ணிட்டேங்க. அதுக்குன்னு உங்க அம்மாவுக்கு எனக்கு வித்தியாசம் தெரியாதா?
ஐயோ சாமி சத்தியமா நீங்கன்னு எனக்கு தெரியாதுங்க. கீழே குமிஞ்சிட்டு இருக்கவும் எங்க அம்மான்னு தாங்க நினைச்சேன். சத்தியமா நீங்கன்னு தெரியாதுங்க. எப்படிங்க தெரியாம போகும்? எப்படி தெரியாம போகும்? கண்ணு நல்லா தானே இருக்குது. ஐயோ என்னங்க இப்படியெல்லாம் பேசுறீங்க? எப்படிங்க பேசுவாங்க? வேற எப்படி பேசுவாங்க? ஒரு வயசு பொண்ணு கீழே குமிஞ்சு துணியை துவைச்சிக்கிட்டு இருந்தா பின்னாடி வந்து ஹக் பண்ண கம்மன் இருப்பாங்களா? கொஞ்சமாவது அறிவு வேண்டாம். ஐயோ ஏங்க கத்தாதீங்கங்க. வீட்டில் வேற எல்லாரும் இருக்காங்க. கேட்டால் தப்பா நினச்சிக்க போறாங்கங்க. நான் வேணும்ல எதுவும் பண்ணலைங்க. இங்க பாருங்க, உங்க அம்மாவுக்கு எனக்கு என்ன வித்தியாசம் தெரியாதா? உங்க அம்மா எப்பயும் முக்காடார போட்டுட்டு இருப்பாங்க. ஐயோ இல்லைங்க, துணி மறைச்சிருந்தனால நான் எங்கள் அம்மா நினச்சிக்கிட்டேங்க. ஏங்க நீங்கள் போய் சுடிதார் தானேங்க போடுவீங்க, நீங்கள் சேரீ கட்டுவீங்கன்னு நான் என்னங்க கனவாங்க கண்டேன். பேசாதீங்க சொல்லிட்டேன். ஐயோ கத்தாதீங்க கத்தாதீங்க. நான் வேணா உங்கள் காலில் விழுந்துடுறேங்க. தயவு செஞ்சு கத்திராதீங்கங்க. வீட்டுக்கு தெரிஞ்சு என்னை கொண்டே போடுவாங்கங்க. ப்ளீஸுங்கங்க, ப்ளீஸுங்க ப்ளீஸுங்க. காலில் கூட விழுகிறேங்க. கத்திராதீங்கங்க. ஏங்க நான் பண்ணது தப்பு தாங்க. கோவம் தான் 2 அரை கூட அரைஞ்சிருங்கங்க. நான் வேணும்னுலாம் பண்ணலைங்க. தயவு செஞ்சு மன்னிச்சிருங்கங்க. கத்திராதீங்கங்க. எங்கள் அம்மா அப்பாவுக்கு தெரிஞ்சு ரொம்ப அசிங்கமாக போயிடுங்க. இத்தனை வருஷம் எந்த கெட்ட பேருமே வாங்கலைங்க. மன்னிச்சிருங்கங்க. ஒழுங்கா இருக்கணும் சொல்லிட்டேன். இனிமே இந்த மாதிரி ஏதாவது நடந்துச்சு எல்லாத்தையும் கூப்பிட்டு அசிங்கப்படுத்திடுவேன். மன்னிச்சிருங்கங்க. சீ, கையை விடுங்க. ஐயோ சாரிங்க. ஏங்க சாரி. போங்க முதல்ல. ஐயோ அம்மான்னு நினச்சிட்டேன். ஐயோ சீ, துணி துவைக்கணும்னு நினைச்சது இவ்வளோ பெரிய தப்பா போச்சு. இனி துணியும் துவைக்க வேணாம், ஒரு வெங்காயத்தையும் துவைக்க வேணாம். அம்மா கொஞ்ச நேரத்தில் உயிரே இல்லை. ஏதாவதுன்னா என்ன பண்ணுறது? இந்த மாதிரி பயலுங்க இருக்க இடத்துக்குலாம் வரவே கூடாதுன்னு இதுக்கு தான் அம்மா சொல்கிறாங்கன்னு இப்போதான் புரியுது. முதல்ல துணியை எடுத்துக்கிட்டு கிளம்பிடுவோம், அதுதான் நல்லது. அண்ணே எல்லாரும் வயிறார சாப்பிடுங்க. நல்லா இருக்குங்களாண்ணே? சூப்பரா இருக்குமா, சூப்பரா இருக்கு. சரிங்கண்ணே சரிங்கண்ணே, கூச்சப்படாம வாங்கி சாப்பிடுங்க. ஏமா ஒண்ணு வாங்கினா ஒண்ணு ஃப்ரீன்னு போட்டிருக்கியே, கட்டுப்படி ஆகுமா விக்கிற விலைவாசிக்கு? அண்ணே நம்ம கடைக்கு வரவங்களுக்கு வயிறார சாப்பாடு போடணும்னே. ஏதோ ஒரு சிலர் 5க்கும் 10க்கும் இலவசமா கொடுக்குறோம், வயிறார நிறைக்கிறோம்னு சொல்லுவாங்க. ஆனா நம்ம அந்த மாதிரி கிடையாதுனே. நம்ம பிரியாணி 100 ரூபானாலும் தரமா இருக்கும். சொல்ல வேணாமா, செம்மையா இருக்குது. ஏதோ வீட்டுல சாப்பிடுற மாதிரி இருக்கு, கடையில சாப்பிடுற மாதிரியே இல்ல. எல்லாம் எங்க அம்மா செஞ்சதுதான். ஐயோ, எல்லார் தட்டுலையும் பிரியாணி, முட்டை, கறி. நாக்கு ஊறுதே. எல்லாரும் எப்படி சாப்பிடுறாங்க? எம்மாடி அப்படியே எனக்கு ஒரு பிரியாணி வாங்கினா ஒன்று ஃப்ரீ தானம்மா? எனக்கு அப்படியே 100 ரூபாய்க்கு கட்டிடுமா? சரிங்கண்ணே சரிங்கண்ணே. அடியே அமுதா, என்னடி செத்து போன மாதிரி மூஞ்ச வச்சுக்கிட்டு இருக்கிறவ? இன்னைக்கு தானே கடை ஆரம்பிச்சேன். முதல் நாளே எப்படி என் வியாபாரம் பிச்சுக்கிட்டு ஓடுது. இன்னும் கொஞ்ச நாள் தாண்டி உன் கடையை இருக்கிற இடம் தெரியாத அளவுக்கு ஆக்கிறேன். எம்மாடி எப்படியாவது இந்த டேபிள் சேர் போட்டுருமா, அப்பதான் நாங்களாம் ஃபேமிலியோட வந்தோன்னு வையே கண்டிப்பா சாப்பிட்டு போவோம். அம்படி தானே, எல்லாரும் வாங்க, டேபிள் சேர் எல்லாம் வாங்கி போட்டு போடுறேன். அம்மாயி, எனக்கு நாக்கு ஊறுதம்மாயி. ஐயோ, பிரியாணியை பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் பிரியாணி போட்டு தாங்க அம்மாயி. எவரு ஏற்கனவே எவ்வளோ பேர் வருவாங்க என்ன எதுன்னு தெரியாது. கொஞ்ச நேரம் கம்முனு இரு, அது வேணும் இது வேணும்னு கேட்டுக்கிட்டு இருக்காம. ஐயோ அம்மாயி, நாக்கு ஊறுதம்மாயி. வாங்கி கொடுங்க அம்மாயி. எரும மாடு திங்கிறதுக்கே அழையாத, எது திங்கிறதுக்கு இல்லாத மாதிரி. என்ன அலைச்சலு? வாயை மூடிக்கிட்டு இருக்கிறதுக்கு என்ன? ஏண்டி ஆளெல்லாம் இருக்காங்க, எதுக்கடி பிள்ளைய போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கவ? ஏதோ பார்த்து நினைக்க போறாங்க, கம்முன்னு கத்திடு. பிசாசு எதுவுமே வாங்கி போடாமையா இருக்கு. நல்லா வாங்கி போட்டு நல்லா தானே தின்னு தொலைகிற. எல்லாரும் சாப்பிட்டு போனதுக்கு அப்புறம் மிச்சம் மீதி ஏதாவது இருக்கும் தருவேன். வாயை மூடிக்கிட்டு அங்கிட்டு போய் நில்லு. சும்மா அதை பார்த்து நாக்கு ஊறுதுன்னு. நாக்கு இருந்தா தானே ஊறுறதுக்கு. அப்படியே இழுத்து வச்சு கட்டிச்சு போடுவேன் பார்த்துக்க. போடி அங்கிட்டு. காலையிலயும் இட்லி எல்லாம் மீந்து போன தூள் தான் கொடுத்தீங்க, இப்பயும் இப்படி சொல்றீங்க. இந்த கன்றாவியெல்லாம் நீ பேசுவன்னு சொல்லித்தான் உன்னைய அப்பயே பள்ளிக்கூடம் போன்னு சொன்னேன். ஆட்டம் கட்டிக்கிட்டு இருக்கிற நீயே. இனிமேல் உன்னை கடை பக்கம் விடுறேன் இல்லையான்னு பாரு. நாங்கள் மட்டும் என்ன வயிறு நிறையவே தின்னுக்கிட்டு இருந்தோம்.
வேலை தானே பார்த்துக்கிட்டு இருக்கு. வந்தவங்களை கவனிப்பாங்களா இல்லை ஒன்றை கவனிச்சுக்கிட்டு உட்காந்துருப்பாங்களா? போடி என்கிட்ட. எல்லாம் வாங்கி கொடுக்கும்போதே வாயை கட்டி வயிற்ற கட்டி வாங்கி கொடுக்கும்போது இந்த அளவுக்கு, இன்னும் வாங்கி கொடுக்காம இருந்த வீட்டு பிள்ளையா இருந்துச்சுன்னா ஐயோ சோத்துக்கு சத்தது. எப்பா பாரு சோறு சோறு தீனி 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 தீனின்னு அழகியதப்பா. சி என்ன ஜென்மங்கன்னே தெரியல. நீ அழாதம்மா, நீ அழாத சரியா? உனக்கோசரம் நான் பிரியாணி தனியாக எடுத்து வைக்கிறேன். அம்மா திட்டுவா, கம்மனி இரு. இவரு கடை வியாபாரம் நடக்கிற இடத்துல ஒப்பாரி வட்டாதீங்க. முத நாள் அன்னைக்கு ஒப்பாரி வச்சு என் கடையை முடிச்சு கட்டிடாதீங்க சொல்லிட்டேன். என்னடா இது, எல்லாரும் வரவங்க போகிறவங்க எல்லாம் அந்த பக்கம்தான் போகிறாங்க. இந்த பக்கம் ஒரு ஈக்காக்கா கூட வர மாட்டேங்குது. அம்பிட்டும் போட்டு வச்சு அப்படியே இருக்குது. ஒருத்தர் கூட இன்ன வரைக்கும் வந்து சாப்பிடல. அதனால இப்படி இருக்கு. இனி வரனால எப்படி இருக்கும்னு வேற தெரியல. எல்லாரும் அந்த பக்கமே தான் போறாங்க, சாப்பிட்றாங்க, வாங்குறாங்க. ஆத்தாடி அத்தா, இது என்ன கூட்டம் இம்புட்டு இருக்குது? பிரியாணி இருக்குமா என்னன்னு தெரியலையே. அண்ணே ஐயோ, அமுதா வேற இருக்கே. அந்த கடையில் போய் பிரியாணி வாங்கினா அந்த பொண்ணு தப்பா இது எடுத்துக்குமே. என்னண்ணே இந்த பக்கம்? அது வந்துமா, அது தப்பா எடுத்துக்காதம்மா. உங்கள் அக்கா இந்த மாதிரி கடையில் பிரியாணியெல்லாம் வாங்கி தின்னதில்லை அவளுக்கு. அதான் சரி பிரியாணி வாங்கிட்டு போவோன்னு வந்தேன். எதுவும் தப்பாக எடுத்துக்காத. இதில் என்னண்ணே இருக்கு? அதெல்லாம் ஒன்றும் நான் எடுத்து நினச்சிக்கல. ஏன்னா அவளுக்கு இதெல்லாம் வாங்கி சாப்பிட்டு பழக்கமும் இல்லை. வீட்லேயும் இதெல்லாம் செஞ்சும் அவளுக்கு பழக்கம் இல்லை. ஒரு 2 பிரியாணி வாங்கினா இப்போக்கும் ராத்திரிக்கும் சூடு பண்ணி சாப்பிட்டுக்குவோம். அதுதான் தப்பாக எடுத்துக்காதம்மா. ஐயோ இதில் என்னென்னு தப்பாக எடுத்துக்கிறதுக்கு இருக்கு? இல்லைம்மா, தினமும் உன் கடையில் ஏதாவது ஒன்று வாங்குவேன், சாப்பிடுவேன். இன்னைக்கு வீட்டுக்கு வாங்கிட்டு போகிறேன். அதனால தான் நமக்கு எதுவும் தேவைன்னா இங்கே தான் வருவேன். பொண்டாட்டிக்குன்னு தான். தப்பாக எடுத்துக்காத. அதான் ஆப்பருன்றனால தான் வாங்க போகிறேன். இல்லைண்ணே பரவாயில்ல, போய் வாங்கி சாப்பிடுங்க. சரிம்மா. வரவங்க போகிறவங்க எல்லாம் அங்கே தான் போகிறாங்க. இங்கிட்ட ஒரு ஆளையும் காணோம். என்னம்மா அமுதா, வியாபாரம்லாம் எப்படி போகுது? அண்ணே சும்மா சொல்லக்கூடாதுண்ணே. ஒரு பிரியாணி ஒரு அண்டா போட்டு முடிஞ்சு இப்போ 2வது அண்டா பிரியாணி இறக்கியிருக்கோம். அப்படியா? சரியாத்தா சரியாத்தா. நான் தூரத்துலேருந்து பார்த்தேன். என்னடா பிரியாணி பூட்டு கூட்டமாக இருக்குது, வாங்க முடியுமோ என்னவோ தெரியலையேன்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன். அதுவும் வேற வீட்டில் வேற 2 பிரியாணி வாங்கினா 2 பிரியாணி பிரி. அதனால நீ சோறு அதுவும் ஆக்காத, நான் வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு வந்துட்டேனே. இங்கே வேற கூட்டமாக இருக்குது, இருக்குமோ என்னவோ தெரியலையேன்னு நினச்சிக்கிட்டு இருக்குண்ணே. உங்களுக்கு இல்லாமையா? அதெல்லாம் கிலோ கணக்கில் இருக்கு. வாங்கினே வாங்கினே வாங்கிக்கங்கண்ணே. ஏம்மா அண்ணனுக்கு 2 பிரியாணி பார்சல். ஏம்மா, 1 வாங்கினா 1 பிரிதானே? ஆமாண்ணே, 2னா 4ன்னு அர்த்தம். கட்டிருமா? சரிம்மா. குமாரி அங்கிட்டு போய் உட்காரு. காலையிலேருந்து வியாபாரம் பரவாயில்லையாம்மா? பரவாயில்லைங்கண்ணே. சரிம்மா சரிம்மா. நீ பேசாட்டுக்கு கடை திறக்காமே இருந்திருக்கலாம். எல்லாம் அங்கிட்டு தான் போகிறாங்க, இங்கிட்டு ஒருத்தனையும் ஆளையே காணோம். அண்ணனுக்கு பிரியாணி கட்டிட்டியா? கட்டுறடி இருடி, கட்டிக்கிட்டே இருக்கேன். இருமா கட்டட்டும் கட்டட்டும். என்ன அவசரம், வாங்கிட்டு போறேன் பொறுமையாவே. என்னங்கண்ணே? சரிம்மா. காசு எங்க கொடுக்கறது? கல்லால அம்மா கிட்ட கொடுத்துருங்க. ஐயோ ஐயோ, இன்ன வரைக்கும் ஒருத்தர் போல் அந்த கடை பக்கம். இப்படியே போணுச்சுன்னா கூடிய சீக்கிரத்தில் கடையை சாத்திட்டு ஓட வேண்டிதான். ஏக்கா பிரியாணி ஆர்டர்ல செஞ்சு தருவீங்களா? அதெல்லாம் செஞ்சு போடலாங்க. எத்தனை பேத்துக்குன்னு மட்டும் சொல்லுங்க, அதெல்லாம் செஞ்சு போடலாம். ஆத்தாடி, கடையில சரியான கூட்டம் போல இருக்கே. உமா. ஐயோ அண்ணே வாங்கண்ணே, வாங்க வாங்க அண்ணே. இன்னைக்கு ஆஃபர்ண்ணே. ஒரு பிரியாணி வாங்கினா ஒரு பிரியாணி ஃப்ரீ. வீட்டில் வலியக்காக்கு வாங்கிட்டு போங்க, வாங்க. ஏம்மா வாங்கலாமா? காசு என்னண்ணே காசு? என்ன காசா? ஏம்மா வேலை செஞ்சதுக்கு கூலி காசு கொடுக்கணும்ல? அண்ணே இன்னைக்கு தான் நாள் கடை தொடங்கி இருக்கோம். இப்போ ஆளுங்க வந்துட்டும் போய்கிட்டு இருக்காங்க. கல்லா பெட்டியெல்லாம் இப்போதைக்கு திறக்க முடியாதுண்ணே, ஆளுங்க கண்ணு பட்டு போயிடும். அதனால் நீங்கள் வீட்டுக்கு வாங்கண்ணே. என்னம்மா
நேத்து வந்தா கடைக்கு வாங்கண்ண, இப்ப கடைக்கு வந்தா வீட்டுக்கு வாங்கன்ற. ஐயோ அண்ணே, காசை நான் என்ன தூக்கிட்டா ஓட போகிறேன், வாங்கிக்கலாம் சரியா? நீங்கள் போங்க. ஆ, வியாபார நேரத்தில் இப்படி வந்து காசு காசுன்னா நல்லாவா இருக்கு? நீங்களும் ஒரு வேலைக்காரவங்க, நானும் ஒரு வேலைக்காரவங்க. ஆ, கொடுக்க வேண்டிய காசுக்கு ஒரு 100 ரூபாய்க்கு பிரியாணி போங்க, வாங்கிட்டு போங்க. போங்க போங்க. அம்மா ரகன், எனக்கு ஒரு பிரியாணி கட்ட. ஏமா ஏமா எனக்கு அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாமா. பிரியாணி சூப்பரா இருக்காமாண்டா, வாங்கிட்டு போட. ஐயோ அதெல்லாம் ஒண்ணும் வேணாமா, நீ காசை கொடுத்தா போதுமா. அண்ணே இருங்கண்ணே. பிரியாணி வாங்கிட்டு போங்கண்ணே. அம்மா ஒரு பிரியாணி எடுமா அண்ணனுக்கு. காசு கேட்டா காசை தவிர மத்த எல்லா வேலையும் பண்ணிக்கிட்டு இருக்கே இந்த புள்ள. ஐயோ இதுகிட்ட இருந்து எப்படித்தான் காசை வாங்க போறேனே தெரியல. அப்பா ஆண்டவா.